நான் டிக்டாக்ல வீடியோ போடுறேன், வைரல் ஆகுது இல்ல. ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறேன், வைரல் ஆகுது இல்ல. ஃபேஸ்புக், டிக்டாக் எல்லாம் செய்றேன், அதிகமான வியூஸ் கிடைக்குது இல்ல. ஃபேஸ்புக் கொண்டு செஞ்சு காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா காசு சம்பாதிக்க முடியல. அதிகமானாக்கள் இந்த வீடியோ பார்க்குறாங்கல்ல. என்ன காரணம், என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை ஃபேஸ்புக்ல காட்டி நான் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் அது முடியாம இருக்குது. இப்படியாப்பட்டவங்களுக்காக நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யறதுக்கு இருக்கிறேன். சரி, அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஒன்று காட்டுறேன். இங்க பாருங்க, இதுல தமிழ் சத்தம் அப்படின்ற ஃபேஸ்புக் நான் வச்சிருக்கிறேன். இப்போ இதுல வந்துட்டு 28,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 28,000 ஃபாலோவர்ஸுக்கு உள்ள போய் டச் பண்ணி பார்த்தோமாக இருந்தா எத்தனை பேர் இருக்கிறாங்க? 28,942 பேர் இருக்காங்க. எத்தனை? 28,942. இப்போ நான் இந்த வீடியோவை கதைச்சு முடிச்சதுக்கு பின்னால இதுல 28,942 எப்படி அதிகரிக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதாவது ஒருத்தர் Facebook'ை திறந்து வீடியோ போடுறாரு, அவர் வீடியோ எடுத்து போடுறாரு, இன்னும் சில விஷயங்களை தகவலை கலெக்ட் பண்றாரு, போடுறாரு, பார்த்தா 500 வியூஸ், 200 வியூஸ், 300 வியூஸ், சில ஆட்களுக்கு 1000 வியூஸ், 1500 வியூஸ், இதை விட தாண்டி போகுது இல்லை. என்ன காரணம் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அதே மாதிரி டிக்டாக்ல நான் வீடியோ போடுறேன், நான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து போடுறேன், ஆனா எனக்கு வியூஸ் போகுதில்லை. 300 வியூஸோட நின்றுது, 400 வியூஸோட நின்றுது, அப்படியே 1000 வியூஸை தாண்டி போகுதில்லை. ஒரு சில வீடியோக்கள் மட்டும் ஒரு 10,000 போகுது, இருந்தா போல அதுவும் முழுமையா கிடைக்குது இல்லை. மற்ற வீடியோ எல்லாம் குறைவாகவே போகுது. ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி அதிகமா போகுது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு ரகசியம் இருக்குது, சோஷியல் மீடியால ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. இப்படி இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க யாராவது இருந்தீங்களாக இருந்தா உங்களுக்கு நான் படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். விளங்கிச்சா? ஒரு நாள், ஒரே ஒரு நாள், அந்த ஒன் டே முதல்வர் மாதிரி, ஒரு நாள் முதல்வர் மாதிரி, ஒரே ஒரு நாள் தமிழ் சத்தத்தோட இணைஞ்சு நீங்க பயணிச்சீங்களாக இருந்தா நீங்களும் அடுத்த கண்டென்ட் கிரியேட்டராக மாறலாம். ஃபேஸ்புக்ல வைரல் ஆகலாம், அதிகமான ஃபாலோவர்ஸை கொண்டு வரலாம், அதிகமான வியூஸை கொண்டு வரலாம். அது மட்டும் இல்ல, நீங்க போடுற வீடியோ ஒவ்வொன்றுக்கும் நீங்க காசு சம்பாதிக்கலாம். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஆனா இதை நான் சும்மா சொல்லி தர போறது இல்லை. கடந்த 2016ஆம் ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் நான் சோஷியல் மீடியா செய்யறதுனால எனக்கு இதனுடைய அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தையும் வீடியோ எப்படி எடுக்கணும், எப்படி போடணும், ஒரு ஃபேஸ்புக்கை எப்படி திறக்கணும், அதை எப்படி ரன் பண்ணணும், அதை எப்படி ரன் பண்ணா அதுக்கு காசு வரும் அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். சரி, நீங்க இதுல காசு சம்பாதிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா அந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு விடை தரேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். 28,942 பேர் இதுல ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போ நான் கதைக்கும் போது, இப்போ கதைச்சு முடிக்கிற டைம்ல இப்போ நான் ஃபாலோவர்ஸை காட்டுறேன் பாருங்க. 942, 949 மாதிரி இருக்கு. 28,942 இருந்துச்சு, இப்போ 28,949. அப்ப கிட்டத்தட்ட எத்தனை வந்திருக்குது? 7 பேர் அதிகமா வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 7 பேர் வாரத்துக்கு முன்னால இப்போ 949 தானே இருக்கு, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. 28,950 போயிட்டீங்க பாருங்க. $95 நான் உழைச்சிருக்கிறேன். சரியா? $95 உழைச்சிருக்கிறேன். இது எப்போ தெரியுமா? உங்களுக்கு தெரியும், 5ஆம் மாசம் 5ஆம் தேதி தான் நான் ஃபேஸ்புக்கே திறந்தேன். அதுல இருந்து ஒரு மாசம் கடந்ததுக்கு பின்னால்தான் என்ன செய்யப்படும் சொன்னா இந்த மொனடைசிங் எல்லாம் ஒன்னாகி காசு வரும். சரி, ஒரு மாசம் கடக்கணும், கடந்ததுக்கு பின்னால காசு வர தொடங்கும். ஆனா நான் பாருங்க, போன மாசம், அதாவது 5ஆம் மாசம் 5ஆம் தேதி தொடர்ந்து இப்ப 6ஆம் மாசம் சரியா 9ஆம் தேதி நான் அவங்களோட கழிச்சிட்டு இருக்கிறேன். இந்த 9ஆம் தேதிக்குள்ள நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? $95 நான் உழைச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் காசு நான் உழைச்சிருக்கிறேன். ஒரு குறுகிய காலத்துக்குள்ள, ஒரு மாசமும் முடியல, அந்த குறுகிய காலத்துக்குள்ள நான் உழைச்சிருக்கிறேன். இப்போ இது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ப்ரூஃப் பிறகு காட்டுறேன். $600 $700 உழைச்ச வரலாறுகள் இருக்குது. ரைட்? ஆரம்பத்தில் நான் செஞ்ச சோஷியல் மீடியாவில் அதை ஹேக் பண்ணப்பட்டுட்டு உங்களுக்கு தெரியும், நிறைய சோஷியல் மீடியாக்கு இல்லாமல் போய் இருந்துச்சு. இருந்தாலும் இதை எப்படி டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு திறமை ஒன்று இருக்குது. அது திறமை இல்லை, அதை நான் அந்த ஸ்கில்ஸை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும், அந்த 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 ட்ரிக்ஸுகளை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நான் உங்கள்ட்ட இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் வாங்குவேன். அதோட நீங்க நேரில் வரணும். நேரில் வந்து ஒரு இடத்தை மீட் ஆகி அந்த டேட்டுக்கு நீங்க படிக்க விருப்பம் அப்படின்னு சொன்னா ஹேஷ்டேக் கொண்டு அடிங்க, தமிழ் சத்தம் அப்படின்னு ஹேஷ்டேக் கொண்டு அடிச்சு நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு ஃபாலோவர்ஸை கூட்டுறது எப்படி, வீடியோ எப்படி எடுக்கணும், எப்படி போடணும், என்ன மாதிரி முறையில் செஞ்சா அந்த வீடியோ ரீச் ஆகும் அப்படின்றத காட்டுவேன். அது மட்டும் இல்லாம 28,950 ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. நான் இப்போ 28,943 தொடங்கி 50 ஆகி இங்க பாருங்க, இப்போ இந்த கழிச்சிட்டு இருக்கும்போது 54 கூட ஆகிட்டது. இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் கூடிக்கிட்டே இருக்கும், பார்த்துட்டு இருக்கும்போது கூடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு 2-3 வார்த்தை கதைச்சி போட்டு, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கதைச்சி போட்டு மறுபடி கூடி நான் என்ன செய்யும்? இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் காட்டுறேன். சரியா? ஒரு 10 எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் 10 எண்ணி இருக்கிறேன். 28,954 இருந்தது.
28,958 10 செகண்டுக்குள்ள 4 ஃபாலோவர்ஸ் இல்லைங்களா? நான் லைவாக காட்டியிருக்கிறேன். எடிட்டிங் ஏஐ ஒன்றுமே இல்லை. இது என்னுடைய S24 அல்ட்ரா சாம்சங் ஃபோன். இதில் இருந்து தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், அந்த ப்ரூஃப் காட்டியிருக்கிறேன். வியூஸ் எல்லாம் அந்த மாதிரி போகும். அது மட்டும் இல்லாமல் ஃபாலோவர்ஸும் கூட்டிகிட்டு இருக்கும். 58 இப்போ 59 மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு சரியான முறையில் ஃபேஸ்புக் செய்கிறது அப்படின்றத நான் காட்ட போகிறேன். விருப்பமாக இருந்தால் ஹேஷ்டேக் போடுங்க, தமிழ் சத்தம் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு நான் விருப்பம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுட்டு உங்களோட ஊரையும் நீங்கள் கமெண்ட்ல போட்டுவிடுங்க. கட்டாயமாக தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்பிலுக்கு தான் அனுப்பிவிடுவேன். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், கட்டாயமாக வந்து இணைஞ்சு கொள்ளலாம். நன்றி.